ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு வருவாய்த்துறைக்கான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 18 வயசுலேருந்து 32 வயசு வரை ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். அதர் கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பதவி, என்ன வேலைவாய்ப்பு, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு எக்ஸாம் உண்டா, எக்ஸாம் கிடையாதா, எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது உண்டா, இதற்கான சம்பளம் எவ்வளவு, எந்த ஏஜ் ப்ரூஃப் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பல்வேறு அரசு சார்ந்த துறைகளில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டு வராங்க. இதில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருவாய்த்துறைக்கான வேலைவாய்ப்பு அலுவலக உதவியாளர். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கும் அதற்கப்புறம் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரை அப்ளை பண்ணலாம். இதே எம்பிசி, பிசி, டிசி இருந்தீங்க அப்படின்னா 34 வயசு வரை அப்ளை பண்ணலாம். யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா பொது பிரிவினருக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பட்டியலின வகுப்பு முன்னுரிமை அடிப்படையில் அருந்த இவர்களுக்கும் முன்னுரிமை உண்டு. அதற்கப்புறமா ஆதரவற்ற விதவை பெண்ணாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் இவங்களுக்குமே முன்னுரிமை உண்டு. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். இதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இடைநிலை கல்வி, அதாவது கல்வி தகுதி என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் உங்களுக்கு தமிழ் ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கப்புறம் இதர தகுதிகள் வயது வரம்பு பொறுத்தவரையில் குறைஞ்சபட்சம் 21 வயசு வரை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக 32 வயசு. அதற்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவருக்கு 37 வயசு வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கும் மேற்பட்டு உங்களுக்கு 45 வயசு வரை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதற்கு மாதிரி உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். விண்ணப்பதாரர் எந்த தாலுகாவில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்களோ அந்த தாலுகாவை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அங்கேயே நிரந்தரமாக நீங்கள் வசிப்பவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர் இவங்க 48 வயசு வரை உள்ளவங்க கூட அப்ளை பண்ணலாம். இல்லை பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பழங்குடியினர் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 53 வயசு வரை கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 53 வயசு வரை நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட அப்ளை பண்ணலாம். அதோடு கூட முன்னுரிமை சான்றிதழ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, விதவையாக இருக்கீங்க, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கிறீங்க, அதற்கப்புறமா முதல் பட்டதாரி, கலப்பு திருமணம், பிஎஸ்டிஎம், தமிழ் வழி கல்வி பயின்றவங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. திருவெற்றியூர் வட்டம் இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான கடைசி தேதின்னு பார்த்திங்க அப்படின்னா 1/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் உங்களுக்கு 1ஆம் தேதி வரை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதற்கு தேர்வு நடைபெறக்கூடிய
நாள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23ஆம் தேதி நவம்பர்லேருந்து 29ஆம் தேதி நவம்பர் வரை உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு 11,100லேருந்து 35,100 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். உங்களோட தாலுகா எந்த தாலுகாவில் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா திருவொற்றியூர் தாலுகாவில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றதையுமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.